ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டுத்தொடருக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கூட்டுத்தொடரோட கடைசி உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கிற இந்த கூட்டுத்தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அங்கே சைடில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலா கூட அவங்க கொடுத்துருக்கிற அந்த கூடுதலை நாம் சமன் செய்து அந்த கடைசி உறுப்பு கே என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். தட் இஸ் the whole square of k into k plus 1 by 2. இந்த வேல்யூ தான் உங்களுக்கு 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 44,100ங்கிறத 441 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 441 அப்படிங்கிறத 21 ஸ்கொயர் அப்படின்னும் 100ங்கிறத 10 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா the whole square of k into k plus 1 by 2 is equal to 210 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 210 அப்படின்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 420ன்னு வரும். அதாவது கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 420 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது k இன்ட்டு கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 420 அப்படிங்கிறத விரிவுபடுத்தி இந்த 420ங்கிறத இடம் மாற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ எல்லா உறுப்புகளும் ஒரே பக்கம் கொண்டு வந்து அடுத்த பக்கம் 0வாக வச்சுக்கிறோம். அதுதான் இப்போ நாம் செஞ்சுருக்கிற இந்த மாடிஃபிகேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 420 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அதை நாம் இப்போ சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. மேலும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ஸில் மைனஸ் 21 கிடையாது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது தான் இங்கே பொருத்தமான ஆன்சர். ஆகையினால் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ, அதுதான். தட் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த கணக்கில் வரக்கூடிய இந்த அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன்ஸில் பார்த்து பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு நாம் வெரிஃபை பண்ணிடலாம். அது எப்படின்னு பாருங்கள். இங்கே அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கே இஸ் ஈக்குவல் டு 20, அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ கேங்கிற இடத்துல 20ன்னு நாம் பிரதியிட்டு இந்த கூட்டுத்தொடரோட கூடுதலை கண்டுபிடிக்கும்பொழுது அந்த கூடுதல் அவங்க கொடுத்துருக்கிற இந்த 44,100 அப்படிங்கிறத நமக்கு கிடச்சிதுன்னா அப்போது நாம் அஸ்யூம் பண்ணுற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெரிஃபிகேஷன் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கேங்கிற இடத்துல 20ன்னு பிரதியிட்டு இதை நாம் கால்குலேட் பண்ணோம்னா இந்த கூட்டுத்தொடரோட மதிப்பு அப்படிங்கிறது 20 இன்ட்டு 21/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 210 இன்ட்டு 21 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 210 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 44,100. இந்த 44,100ங்கிறது தான் அவங்க கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற கூடுதல். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டேலி ஆகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஆன்சர் நமக்கு தெளிவாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்சர்ஸை வச்சு வெரிஃபை பண்ணியோடு நம்ம இந்த கணக்கு போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.